பாறை பாறை நம்மை வலிமையாக இருக்கவும் உறுதியாக நிலைத்திருக்கவும் பிறரை உருவாக்கிடவும் அழைக்கிறது. ஒரு பாறை கடுமையான மழை, புயல், போராட்டங்கள் மற்றும் பல்வேறு சவால்களின் மத்தியிலும் அசையாமல் நிலைத்து நிற்கிறது. அதன் வலிமையின் காரணமாக வலுவான கட்டிடங்கள், பாலங்கள், ஆலயங்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை உருவாக்க பயன்படுத்தப்படுகின்றது. சில பாறைகள் செதுக்கப்பட்டு மேற்கூட்டப்பட்ட பின்னர் விலைமதிப்புமிக்க இரத்தினங்களாகவும் அழகிய ஆபரணங்களாகவும் மாறுகின்றன. நமது வாழ்க்கையும் இது போன்றதே. மன உறுதியுடன் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் துணிச்சல் கொண்டவரும், தோல்விக்கு பின்னரும் தொடர்ந்து பயணிப்பவரும், வாழ்க்கை கடினமாகும் போதும் சரியானதை உறுதியாக பற்றி கொள்பவரும் பாறை போன்றே பல்வேறு பலன்களை அளிக்கின்றனர். பாறை போன்ற மன வலிமை அர்த்தமுள்ள இலக்குகளை அடைவதற்கான உடல், உள்ளம், அறிவு மற்றும் அது சார்ந்த பிற திறன்களை வளர்த்து பலருக்கும் பயன்படும் வாழ்வு வாழச் செய்கிறது. மகாத்மா காந்தி, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர், புனித ஆஸ்கர் ரொமேரோ, புனித அன்னை தெரசா, தாமஸ் ஆல்வா எடிசன் மற்றும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் போன்ற மனிதர்கள் போராட்டங்கள், எதிர்ப்புகள், தோல்விகள் மற்றும் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டனர். இருப்பினும் அந்த சவால்கள் அவர்களின் வாழ்க்கை நோக்கத்தை அழிக்க அவர்கள் அனுமதிக்கவில்லை. அவர்களுடைய உள்ளார்ந்த வலிமை பிறருடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் நன்மையையும் உருவாக்க உறுதுணை புரிந்தது. புனித மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16 இறைவார்த்தைகள் 13 முதல் 20 வரை உள்ள இறைவார்த்தைகளில் பேதுருவின் உறுதித்தன்மையை இயேசு அறிக்கையிடுகிறார். இயேசு பேதுருவிடம், நீ பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று கூறுகிறார். இப்பகுதியில் விசுவாசத்திலும் நன்மையிலும் உறுதியாக நிலைத்திருப்பவர்களுக்கு இறைவன் தனது திருவுளத்தையும் மறை உண்மைகளையும் வெளிப்படுத்துகிறார் என்பதையும் காண்கிறோம். நான் யார் என நீங்கள் சொல்கிறீர்கள் என்று இயேசு கேட்டபோது பேதுரு விண்ணக தந்தையின் அருளார் நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று அறிக்கையிட்டார். ஆகவே பேதுருவைப் போல் பாறையைப் போல நன்மை செய்வதில் உறுதியாக நிலைத்திருப்பவர்களுக்கு ஞானம் இறைவனின் கொடையாக பொழியப்படுகிறது. பேதுரு துணிமிக்கவராக இருந்தார். இயேசு கடலின் மேல் நடந்து வந்தபோது படகிலிருந்து இறங்கி அவரை நோக்கி நடக்க விரும்பினார். விரும்பியதற்கேற்ப இயேசுவை நோக்கி நடந்தார். இயேசு கைது செய்யப்பட்ட போது எல்லா சீடரும் பயந்து இயேசுவை பின்தொடராத போதும் பேதுரு மட்டுமே தலைமை குருவின் முற்றமறையிலும் இயேசுவை பின்தொடர்ந்தார். ஆனால் பேதுருவுக்கும் பலவீனமான தருணங்கள் இருந்தன. பேதுரு கடலின் மேல் நடந்து இயேசுவை நோக்கி வந்தபோது அவர் கண்கள் இயேசுவை விட்டு கடலை நோக்கிய போது அஞ்சினார். பின்பு இயேசுவை 3 முறை மறுதளித்தார். இருப்பினும் பேதுரு தனது தோல்வியிலேயே தங்கிவிடவில்லை. அவர் மீண்டும் இயேசுவிடம் திரும்பினார், மனம் மாறினார், மேலும் வலிமை அடைந்தார். அதன் பின் இயேசு அவரிடம் ஒரு மாபெரும் பணியை ஒப்படைத்தார். திருச்சபையை கட்டிய எழுப்பக்கூடிய பணியை ஒப்படைத்தார். சிலுவையை சுமந்து கல்வாரியை நோக்கி சென்ற இயேசுவும் சிலுவையின் பாரத்தால் வழியில் 3 முறை விழுந்தார். இருப்பினும் அவர் தான் மனிதனாக பிறந்ததின் நோக்கத்தை நிறைவேற்ற தொடர்ந்து பயணித்து சிலுவையில் உயிர் நீத்து அதை நிறைவேற்றினார். எனவே நாமும் பேதுரு என்னும் பாறையைப் போல இருப்போம். விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருப்போம். ஒவ்வொரு வீழ்ச்சிக்கு பின்னரும் மீண்டும் எழுவோம். நன்மை செய்வதில் உறுதியுடன் செயல்படுவோம். அப்போது எல்லாம் அல்ல இறைவன் நமக்கு தரும் ஞானத்தை பயன்படுத்தி நம்மிலும் பிறரிலும் அன்பு, அமைதி மற்றும் மகிழ்ச்சியை கட்டி எழுப்புவோம். இறை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.